3 நாள் எல்லாத்துக்குமே லீவு. ஆனால் எனக்கும் இந்த கிச்சனுக்கு மட்டும் லீவ் கிடையாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே தான் கடந்த மாதிரி இருந்துச்சு. எப்படா இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தந்த பாத்திரம் அந்தந்த இடத்துலையே வைக்கல, எல்லாம் அப்படி அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம், இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட அதை செஞ்சுக்கூட இதை செஞ்சுக்கூடன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமு அப்படியே அதை போட்டுட்டு போயிடுறது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. சரி எல்லாத்துக்கும் லீவ் தானே, ஏதாச்சும் வேலை வந்து செய்யுங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்துருக்காங்களே தவிர வேலை செய்யறதுக்கு இல்லைங்கிறாங்க. நமக்கு எந்த லீவ் கொடுக்குறாங்க? நமக்கு எந்த லீவுமே கிடையாது. காலையிலேருந்து ஃப்ரூட்ஸை சாப்பிடுனா இப்போ தான் மேடத்துக்கு ஈவினிங் தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு நேரமே வந்திருக்குது. ஸோ கருப்பு கவுனி அரிசி வச்சு மாவாட்டி வச்சுருந்தேன். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் மாவாட்டி வச்சுருந்தேன். எல்லாம் புளிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் கிச்சனை க்ளீன் பண்ண வந்ததே நைட்டு தான். எல்லாம் நாத்தனார்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு நீட் பண்ண வந்தால் மேடம் இப்போ தான் வந்து அந்த ப்ளம் வந்து கொட்டை கொஞ்சம் லைட்டாக புளிக்கும்ல, அதனால் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கஷ்டம் என் பெரிய பொண்ணுக்கு. அவள் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ப்ளம்மை மட்டும் லைட்டாக அந்த கொட்டைக்கு மேலே இருக்கிறது மட்டும் இது மாதிரி ஸ்பூனில் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் மேடம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவளுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பாட்டில் வேறு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதுக்கு எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக ஏதோ ஒரு அரிசி சேர்த்துக்கோங்க, அதோட பேக்கிங் சோடா சுடு தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு கழுவிட்டிங்கன்னா நல்லா அந்த வளவளப்பு அந்த ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. பாட்டில் க்ளீன் ஆயிரும். பிளாஸ்டிக் பாட்டில் வார்மான வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸோ தோசைலாம் சுட்டு கொடுத்துட்டு தோசை சுடும் போதே பன்னீர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 லிட்டர் பாலில் பன்னீர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வந்து அடியில் நம்ம பிளேட் இந்த மாதிரி வடித்தட்டு வச்சிட்டோன்னா அந்த ஓட்ட வழியாக சீக்கிரமாக அந்த வாட்டர்லாம் கீழே போயிடும். இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை.